ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுக்காக எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். சுகர் 300 கிராம் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். பனானா எசன்ஸ் 5 முட்டை. பனானா எசன்ஸ் இல்லாதவங்க வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். நான் பனானா எசன்ஸ் வாங்கி எடுத்துருக்கிறேன். வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக 3 வாழைப்பழம். இப்போ பட்டை பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். 50 நாட்டு சர்க்கரை, அப்ப சோடா, பேக்கிங் பவுடர், பட்டர் 300 கிராம், பால் ஒரு 50 ml மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல வாழைப்பழத்தை நம்ம மசிச்சுக்கிடுவோம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா மசிக்க வரும். முத நாளே வாங்கி கூட பழுக்காட்டி மறுநாள் வரைக்கும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்து கருத்து வந்துடும். அப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள். வாழைப்பழத்தை நல்லா துண்டுகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசித்து அதை ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போ மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவோட நம்ம பேக்கிங் பவுடர், அப்ப சோடாவை சேர்த்து சலிச்சுக்கிடலாம். சலிக்கும்போது இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிரும். ஒரு 2 டீஸ்பூன் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு அப்ப சோடா சேர்த்துக்கிறேன், குக்கிங் சோடா. இதை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த பனானா கேக் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பனானா கேக் செய்யும்போது நல்ல பழுத்த வாழைப்பழமாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ பட்டரையும் சுகரையும் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு நல்ல க்ரீமியாக அடிச்சுக்கிறணும், பீட் பண்ணிக்கிறணும். இது சுகர் நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக பீட் பண்ணிடலாம். கையில் பீட் பண்ணிங்கன்னா கூட, நான் பீட்ரு வச்சு இன்றைக்கி பீட் பண்ணுறேன். நீங்கள் கையில் பீட் பண்ணால் கூட இந்த சுகரை பவுட்ரு பண்ணிவிட்டு பீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ரீமியாக வந்துடும். இந்த சுகரும் பட்டரும் நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நான் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறேன். இது பவுட்ரு பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாக நல்லா பீட் ஆகிடுது. இதோட நாட்டு சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் உடனே சேர்க்காமல் விட்டுட்டேன் அதை. நீங்கள் கண்டிப்பாக இந்த பனானா கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்கிறதும் ஒன்றும் அவ்வளோ சிரமம் கிடையாது. நம்ம மற்ற பட்டர் கேக் மாதிரியே தான். இதோட பனானா மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கிறணும். க்ரீமாக வரைக்கும் நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சுற்றி உள்ளதெல்லாம் நல்லா வலித்து விட்டு நீங்கள் பீட் பண்ணணும். பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சே பீட் பண்ணிக்கலாம். சுகரை மட்டும் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த முட்டைகளை நம்ம ஒவ்வொன்றா உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா உடச்சி அப்புறமா மற்ற பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிறனால ஏதாச்சும் பழுதான முட்டை இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி எடுக்கும்போது அழுகின முட்டைகள் இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறணும். ஒரே பக்கமாக பீட் பண்ணும்போது ஒரே பக்கமாக பீட் பண்ணணும். மாறி மாறி பீட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மைதா 300 எல்லாமே 300 கிராம் சேர்த்துருக்குறோம். வாழைப்பழமுமே 300 கிராம் அளவு தான் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ கேக் அளவு உங்களுக்கு இதில் கிடைக்கும். 5 பொருட்கள் 300 கிராம் அளவில் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு 1.5 கிலோ அளவில் கேக்கு கிடைக்கும். இப்போ நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணுறேன். இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் முன்னாடியே சுகர் சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பனானா எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
1.5 கிலோ கேக் அளவு வரனால தான் நான் இந்த அளவு சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக பொருட்கள் சேர்த்திங்கன்னா அந்த அளவு குறைச்சிக்கிறணும் அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து எனக்கு 3 கேக்கு கிடச்சிச்சு. ஒரு பெரிய கேக்கும் 2 சின்ன கேக்குகளும் நான் அதிலேருந்து செஞ்சேன். நீங்கள் இது செஞ்சால் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ வந்து மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மைதா சேர்க்கும் முதல்ல கூட வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணதை நீங்கள் முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட மைதாவை சேர்த்துக்கலாம். இந்த மைதாவை சேர்க்கும் முதல்லே நீங்கள் வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை கூட சேர்த்துக்கோங்க. முன்கூட்டியே வாழைப்பழம் மிக்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதோட நான் மில்க் வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா 1.5 கிலோ கேக்கு நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கும். வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு காஸ்ட்டே ஆகாது. பட்டர் வந்து நீங்கள் குக்கிங் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். டெலிஷியஸ்னு ஒரு குக்கிங் பட்டர் இருக்கும். அது வந்து சீப்பாக இருக்கும். உங்களுக்கு கேக்குக்கு வந்து நீங்கள் அமுல் பட்டர் அந்த மாதிரி இதுகளே அந்த பிராண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் குக்கிங் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் டெலிஷியஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். டேஸ்ட்டும் அதே ஒரிஜினல் பட்டர் மாதிரி இருக்கும். அந்த பட்டர் கூட நீங்கள் சேர்த்து கேக் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இப்போ அதிக அளவில் சேர்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சேர்ந்தால் உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பாச்மெண்ட் பேப்பரை 2 பீஸாக கட் பண்ணி கேக் ட்ரேயில் வந்து நீங்கள் அடியில் போட்டுக்கோங்க. 2 பீஸாக கட் பண்ணிங்கன்னா கேக்கை தூக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரேலையும் பாருங்கள் அழகாக செட் ஆகியிருக்கு. ட்ரே அளவை பார்த்துட்டு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் அகல வாக்கில் 2 வாக்கிலையும் சைஸை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ட்ரேயில் வந்து பாதி அளவு தான் நம்ம வந்து கேக்கு சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. பட்டரை வந்து பாதி அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா அந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகாது. அதனால் பாதி அளவு சேர்த்துட்டு எல்லா இடமும் ஈவனாக பரப்பி விட்டுட்டு ட்ரேயை வந்து நல்லா டப் பண்ணிக்கிறணும். எதுக்காக டப் பண்ணுறோன்னா உள்ளே வந்து ஹேர் பபிள்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது. விட்டால் அந்த கேக்குக்குள்ளே ஓட்டை ஓட்டையாக வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க, நல்லா டப் பண்ணிடுங்க. அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறணும். என்கிட்ட வந்து மைக்ரோவேவ் தான் இருக்குது. அதை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். பேக்கிங் மோடில் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுக்கிறேன். 30 மினிட்ஸில் கரெக்டாக அளவாக குக் ஆகிரும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பனானா கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், பார்க்கையிலே தெரியுது பாருங்கள். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அந்த கேக்கை. ரொம்ப சாஃப்டாக இருக்கனால உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த அடியில் கூலிங் ரேக்கில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து கட் பண்ணுங்கள். உடனே சூடோடு எடுத்திங்கன்னா கேக்கு உடஞ்சிரும். அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்கும் கேக்கு. நம்மளோட பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்போ செய்ய போகிறீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த கேக்கை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்து கட் ஆகுது. நல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது 2-3 நாள் நீங்கள் வச்சு கூட சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை பாய்.